ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம பல்லாக்கொட்டையில் கட்லெட் பார்க்கலாமா? நிறைய பல்லாக்கொட்டை சீசன் டைமில் இந்த மாதிரி கிடைக்கும். மொத்தமாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நிறைய இருக்கிறப்ப இந்த மாதிரி கட்லெட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக காலியாகவும் செய்யும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து. ஸோ உருளைக்கிழங்கு பல்லாக்கொட்டை ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதில் போடுறதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாமே கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, ரெட் சில்லி, மஞ்சத்தூள் எல்லா மசாலாவையும் இதில் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு, பெப்பர், நம்மளுக்கு என்ன மாதிரி மசாலாலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பல்லாக்கொட்டையே வேக வச்சுட்டு தோல் உரித்து, உருளைக்கிழங்கு அது கூட தோல் உரித்து ரெண்டுத்தையுமே நல்லா மசிச்சுட்டு, அது கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாவும் சேம் தான். நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டு, என்ன மசாலா பிடிக்குமோ, சில பேர் இந்த சிக்கன் மசாலாலாம் கூட பிடிக்கும், லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதோட ஃப்ளேவருமே நல்லா தான் இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் எதுக்கு நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கெட்டி பதம் வரத்துக்காக. ஸோ இது தண்ணியாக கொஞ்சம் விட ஆரம்பிக்கும் பேசிய. ஸோ அது வரக்கூடாதுன்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிட்டு ஆயிலில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா அப்படியே நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு கையில் ஒட்டுது, கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, பிரெட் க்ரம்ஸோ இல்லை ரஸ்க்கை இருக்குது அதை க்ரம்ஸ் மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வெளியே ஒரு கோட்டிங்காகவும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து வராது. ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலில் போட்டு பாருங்கள். அது நான் 2மே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஆயிலில் ஒட்டுதா என்ன அப்படின்ட்டு. வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம நார்மல் பல்லாக்கொட்டையே நம்மளால நிறைய சாப்பிட முடியாது, அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இது டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். உருளைக்கிழங்கு நீங்கள் ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது நான் நார்மலாக போட்டது, உதிர்ந்து வரல. ஸோ அதனால் நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சு ட்ரை பண்ணல. ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பிரெட் க்ரம்ஸ் வச்சு, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ப்ரெட்டை இல்லை ரஸ்க் அந்த மாதிரி நல்லா உதிர்த்துட்டு நல்லா கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் வந்துடும். ஸோ நம்ம அதை பண்ணி வச்சதை நல்லா அதில் டிப் பண்ணி எடுத்துட்டு, நான் ஆல்ரெடி இது டிப் பண்ணது தான் பிரெட் க்ரம்ஸ், இது ரஸ்க் க்ரம்ஸில். ஸோ அதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இது கூட மயோனைஸு, சாஸ் அதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ ரெசிபீஸ்லாம் காத்துட்டு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க முடியும்.